Hello students, 12th physics second midterm test க்கு படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2025ல என்னென்ன போர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த போர்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபுல் மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர்ல நடந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிக்கலாம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் எடுத்து அதில் இருந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அது போக இந்த போர்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக்ல கேட்டிருந்தாங்களோ அந்த கொஸ்டின்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டிவ்ல தான் நாங்க தொடர்ச்சியா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். செகண்ட் மிட்டம்ல உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்ல ஆஃப் சாப்டர் வருது, 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர். 10th சாப்டர்லயும் ஆஃப் போர்ஷன் வருது. அதாவது 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்தும் அக்டோபர் மந்த்தும் சேர்ந்து வருது. அடுத்தது 8th 9th உங்களுக்கு செகண்ட் மிட்டம்க்கு இருக்கு. 10th மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் போர்ஷனும் ஆஃப் போர்ஷன் டிசம்பர்ல கவர் ஆகுது. ஸோ அதில் ஆஃப். ஸோ உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன லெசன்ஸ் சொல்றாங்களோ அந்த லெசன்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 7th 8th 9th 10th சாப்டர் இந்த 4 சாப்டருக்குமே செப்பரேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சாப்டர் சொல்லியிருக்காங்களோ அதோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூனிட் 7ல வேவ் ஆப்டிக் லெசன்ல என்னென்ன 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். லாங் ஆன்சர் கொஸ்டின் இருக்குல்ல உங்க டெக்ஸ்ட் புக்ல. ஸோ அந்த லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 ரிஃப்ளெக்ஷன் Huygens principle, அது important. Question number 2 refraction using Huygens principle. Question number 4 Young's double slit experimental setup. Question number 5 equation for bandwidth in Young's double slit. Question number 7 discuss the diffraction at single slit. Question number 13 explain about compound microscope. Question number 15 discuss about astronomical telescope. இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல லாங் ஆன்சர்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இதே லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 3 மார்க்ஸ்லயும் கேட்குறாங்க. ஸோ அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸே வந்து சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. ஸோ அதனால இதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ்ல 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 7 11 16 23 28 30 35 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 17 19 20 30 31 32 34 37 39 41 இதெல்லாம் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ப்ராப்ளம் சம்ஸ் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 7.2 7.3 7.4 7.10 7.11 7.13 7.17 7.18 7.21 7.22 7.23 இதெல்லாம் யூனிட் 7ல இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது யூனிட் 8ல டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இதுல 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்ல 3rd ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 5 லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். Question number 8 Einstein's photoelectric equation with necessary explanation. Question number 10 construction and working of photoemissive cell. Question number 12 principle and working of electron microscope. Question number 13 briefly Davison-Germer experiment. Question number 16 characteristics X-ray spectra. இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா இவ்வளோ கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 2 மார்க்ஸ்ல என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 3 4 6 7 8 9 14 15 16 17 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அதே லாங் ஆன்சர் கொஸ்டின்ல 3 மார்க்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதாவது உங்க டெக்ஸ்ட் புக்ல லாங் ஆன்சர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல 11th 14th 15th இந்த 3 கொஸ்டினுமே 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து நியூமெரிக் ப்ராப்ளம்ல எக்ஸாம்பிள் 8.4 8.6 8.9 8.2 8.7லாம் இம்பார்ட்டன்ட். யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் லாங் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க.
ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலோட growthக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி தான் நாங்க வீடியோ போடுறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி மட்டும் தான் நம்ம சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க தான் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய தூண்களா இருக்க முடியும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்ல 5 மார்க்ஸ். தேர்ட் சப்டிவிஷன்ல கொஸ்டின் நம்பர் 1 ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். Question number 4, spectral series of hydrogen atom. Question number 10, obtain law of radioactivity. Question number 15, working of nuclear reactor with the block diagram. Question number 16, 4 fundamental forces in nature. அடுத்து 2 mark question பார்த்தீங்கன்னா short answers questions இருக்கு இல்லையா, அது செகண்ட் ரோமன் லெட்டர்ல அதில் 1 2 3 5 6 8 9 11 12 13 7 4 14 16 17 20 21 23 25 26 24 கண்டிப்பா வந்து இதெல்லாம் படிச்சே ஆகணும். என்னடா இவ்வளவு கொஸ்டின் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நான் இது சொல்லக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு செகண்ட் மெட்ட மட்டும் இல்ல பிள்ளைங்களா, பப்ளிக் வரையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ரிவிஷன்லயும் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம படிங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஆன்சர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுல 6 7 8 9 இந்த 4 கொஸ்டினுமே 3 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ பாத்துக்கோங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 9.7, 9.8, 9.9, 9.10, 9.12, 9.13, 9.15 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுலயே எக்ஸசைஸ்ல புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதுல 4, 5, 8, 10 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 10 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிட் 10 நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ மந்த்லி எக்ஸாம் நடக்கிறவங்களுக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல யூனிட் 10 கேட்க சான்சஸ் இருக்கு. நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 5 மார்க் கொஸ்டின் லாங் ஆன்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா third Roman letterல question number 3 circuit diagram of a half wave rectifier and explain its working. Question number 4 construction and working of a full wave rectifier. Question number 12 state and prove De Morgan's first and second theorem. Question number 10 function of a transistor as an amplifier with the neat circuit diagram. Question number 14 basic elements of communication system with the necessary block diagram. இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது 3 மார்க்ஸ்ல அதே லாங் ஆன்சர்ஸ்ல 9 11 12 16 17 இதெல்லாம் உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சேம் தேர்ட் ரோமன் லெட்டர்ல. அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் சப்டிவிஷன்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, 1 3 4 5 6 8 9 11 14 16 17 18 20 21 22 24 25 28 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள்ல 10.1 10.2 10.3 10.4 10.5 10.6 10.9 10.10 10.11 10.12 இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 3 4 6 7 8 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த 4 சாப்டர்ல இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. செகண்ட் மிட்டமா இருக்கட்டும், ஆஃபலியா இருக்கட்டும், அடுத்து பப்ளிக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 100% அடிச்சு சொல்றேன். இந்த எக்ஸாம் செகண்ட் மிட்டம்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா, இதுல இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சுட்டீங்க, ஃபுல்லா எதையும் ஸ்கிப் பண்ணாம படிச்சீங்க அப்படின்னா 100% நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணி பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பா இதே வீடியோ கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் ரொம்ப நம்பிக்கையோட உங்ககிட்ட உத்தரவாதம் கொடுக்குறேன். பார்ப்போம் யாரெல்லாம் இதே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸாம் முடிச்சு பார்ப்போம் ஆன்டின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட செகண்ட் மிட்டமோட டார்கெட் எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.